Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 30. Stop doing. Stopping an action. இன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த செயல் ஏதோ ஒரு காரணத்தால் இடைநிறுத்தப்பட்டு அதற்கு மேல் தொடர முடியாது போகின்றது. அதாவது இடைநிறுத்தல் அல்லது முடித்தல் நடைபெறுகிறது. இது ஆங்கிலத்துல எவ்வாறு சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. We use stop plus ing form, அதாவது gerund, to show that an action or event stopped. That means quit or finish. Stopped playing, stopped cleaning, stopped singing, stopped using, stopped looking, stopped walking என்றவாறு. அப்போ சாதாரணமாக நம் கடந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி சொல்லும் போது நேர்மறை வாக்கிய அமைப்பு subject plus stopped plus ing form gerund-ஆக இருக்கும். சப்ஜெக்ட் ஒருமை பன்மை என்கின்ற வேறுபாடு இன்றி இருக்கு. இதுவே எதிர்மறை வாக்கியமாக இருந்த சப்ஜெக்ட் பிளஸ் didn't plus stop plus ing form என்றவாறு அமையும். இதுவே வினா வாக்கியமாயின் நேர்மறை வினாவாயின் did plus subject plus stop plus ing form என்றவாறும், எதிர்மறை வினாவாயின் didn't plus subject plus stop plus ing form என்றவாறும் அமையும். அப்போ இது கடந்த காலத்தை குறிப்பதாக மட்டும் இல்லாமல் வேறு வடிவங்களில் வராதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். கட்டளையாக வரலாம். பேசுவதை நிறுத்து எப்படி சொல்லுவீங்க? ஸ்டாப் டாக்கிங். விளையாடுறத நிறுத்து. ஸ்டாப் playing. பார்க்கறத நிறுத்து. Stop seeing. Stop looking. என்ன பார்க்கறத நிறுத்து. Stop looking at me. சமைக்கிறத நிறுத்து. Stop cooking. அப்படின்னு கட்டளைகளாக வெளிவரலாம். அதே மாதிரி உங்களோட அபிலிட்டிஸ், இயலுமைகளை குறிப்பதற்கும் பயன்படுத்தலாம். கடந்த கால இயலுமைகள், தற்கால இயலுமைகள் அவற்றை குறிக்கவும் பயன்படுத்தலாம். அப்படின்னு பார்ப்போம். என்னால் விளையாடுவதை நிறுத்த முடியும். I can stop playing. என்னால் பேசுவதை நிறுத்த முடியும். I can stop talking. இதே போல நடைபெற்று முடிந்த செயல் தற்காலத்துடன் தொடர்பட்டு இருப்பின் அதை நாம் present perfect tense பயன்படுத்தி சொல்வோம். உங்க அனைவருக்கும் தெரியும், ஏற்கனவே present perfect tense என்னென்ன வழிகள் எல்லாம் பயன்படுத்தலாம் என்று வீடியோ போட்டுள்ளேன். உதாரணத்துக்கு பார்ப்போம். மழை பெய்துட்டு இருக்கு. மழை
பெய்துட்டு வந்துச்சு. மழை நின்று விட்டது. நின்றதன் காரணமாக நாங்க இப்ப விளையாடுவோம், நாங்க இப்ப நடக்க போவோம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கலாம். அப்போ அந்த நிறுத்தப்பட்ட செயலுக்கும் தற்காலத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்துல நாம present perfect tense பயன்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரியும் present perfect tenseல ஒருமை தன்மை என்கின்ற வேறுபாடு ஒன்று எதற்கு படர்க்கை எழுவாய்க்கு. பேசப்படுகின்ற எழுவாய். பேசப்படுகின்ற எழுவாய் ஒருமையாயின் has என்பதும் மற்ற அனைத்து எழுவாய்களுக்கும் have என்பதும் பயன்படுத்தப்படும். அதோடு V3 form of the verb main verb. அப்போ இங்க பிரதான வினை சொல் என்ன? stop. அதனுடைய V3 வடிவம் past participle என்ன? stop, stopped, stopped. stop என்பது ஒரு ரெகுலர் verb. அப்போ அவன் விளையாடுவதை நிறுத்திவிட்டான். He has stopped playing. அதன் காரணமாக let's talk with him. அவனோட நாங்க பேசுவோம். அவர்கள் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். They stopped speaking. அவங்க பேசுவதை நிறுத்திட்டாங்க. Let's go and ask them. நாங்க போய் அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்றவாறு பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். அவள் என்னுடன் விளையாடுவதை நிறுத்தினாள். கடந்த காலத்துல சொல்கின்றோம். மேலும் ஒரு சில வினாக்களை வினவுவதன் மூலம் இதை தெளிவுபடுத்திக் கொள்வோம். Was she playing with me? அவள் என்னோடு விளையாடி கொண்டிருந்தாளா? ஆம், அதனாலதான் விளையாடுவதை நிறுத்தினாள் என்று சொல்கிறேன். Did she stop playing with me? Yes, நிறுத்தினாள் என்று சொல்லி இருக்கிறேன். Did she continue playing with me? என்னோட மீண்டும் விளையாட தொடங்கினாளா? இல்லை, அதை குவிட் பண்ணிட்டா அல்லது முடித்து கொண்டா. அப்ப ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? She stopped playing with me. She stopped playing with me. Again, she stopped playing with me. அவள் அவர்களுடன் விளையாடுவதை நிறுத்தல. எதிர்மறை வாக்கியம். எல்லாருக்கும் தெரியும், நாங்க பார்த்தோம். எதிர்மறை என்றால் didn't stop அப்படின்னு பயன்படுத்தணும். She didn't stop playing with them. She didn't stop playing with them. மறுமுறை எல்லாருமே கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. She didn't stop playing with them. அவள் உன்னுடன் விளையாடுவதை நிறுத்தினாளா? வினா எதிர்மறை வாக்கியத்தினுடைய வினாவல்ல, நேர்மறை வினா. அப்போ did பயன்படுத்துவோமா, didn't பயன்படுத்துவோமா? Well done. Did. Did she stop playing with you? Did she stop playing with you? Again, did she stop playing with you? Did she stop playing with you? அவள் அவனுடன் விளையாடுவதை நிறுத்தலையா? வினாத்தான், ஆனால் எதிர்மறை வினா. எதிர்மறை வினாவாயின் உதவி வினை சொல்லாக எது பயன்படுத்துவோம்? Very good. Didn't. Didn't. Didn't she stop playing with him? Didn't she stop playing with him? மறுமுறை என் கூட சேர்ந்து சத்தமா கேட்டு பாருங்க. வாய் விட்டு கேட்கணும். எல்லாரும் கேளுங்க. Didn't she stop playing with him? Didn't she stop playing with him? Very good. நான் பத்திரிகை வாங்குவதை நிறுத்தினேன். அப்போ அந்த செயல் முற்று பெற்று விட்டது. I stopped buying newspapers. I stopped buying newspapers. Again, I stopped buying newspapers. நாம் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டோம். அதாவது நிறுத்தி இருக்கிறோம். பெர்ஃபெக்ட்ல சொல்றான். ஆகவே ஒருமையா தன்மையா பேசப்படுகின்ற எழுவாயா என்று பார்க்க வேண்டும். நாம் என்பது பேசப்படுகின்ற எழுவாய் அல்ல, பேசுபவர்கள்.
ஆகவே எந்த கவலையுமின்றி உதவி வினை சொல்லாக எது வரும்? Very good. Have. We have stopped using plastic bags. We have stopped using plastic bags. Again, we have stopped using plastic bags. We have stopped using plastic bags. மழை பெய்வது நின்றுள்ளது. நாம் நடக்க போவோம். அப்போ மழை பெய்தது நின்ற காரணத்தால இப்ப நடக்க போறோம். It has stopped raining. It has stopped raining. இங்கு ஏன் has பயன்படுத்துகின்றோம்? It என்பது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய் singular subject. அதனால் has. It has stopped raining. நாம் நடக்க போவோம். Let's go for walking. It has stopped raining. Let's go for walking. Again, it has stopped raining. Let's go for walking. நான் வேலைக்கு சைக்கிள் ஓட்டி செல்வதை நிறுத்தினேன். நான் எப்படி வேலைக்கு போய்கொண்டிருந்திருக்கிறேன்? சைக்கிள்ல. இப்ப என்ன செய்துட்டேன்? அதை நிறுத்தி விட்டேன். நிறுத்தியாச்சு அந்த ஆக்ஷன். I stopped cycling to work. I stopped cycling to work. Again, I stopped cycling to work. அவன் ஜனவரியில் மாமிசம் உண்பதை நிறுத்தினான். He stopped eating meat எப்போது? ஜனவரியில். In ஜனவரி வருமா? On ஜனவரி வருமா? அல்லது at ஜனவரி வருமா? Very good. மாதங்களுக்கு முன்னால் நாம் பயன்படுத்த வேண்டிய preposition எது? In. அதனால் he stopped eating meat in January. He stopped eating meat in January. Again, he stopped eating meat in January. பாலாவால் தன்னுடைய நாயை அலுவலகத்துக்கு அழைத்து வருவதை நிறுத்த முடிந்ததா? கடந்த கால இயலுமையை பற்றி வினவுகிறோம். தற்கால இயலுமையாயின் கேன் பயன்படுத்துவோம். கடந்த கால இயலுமையை பற்றி வினவ வேண்டுமாயின் could என்பது பயன்படுத்த வேண்டும். Could Bala stop bringing his dog எங்கே? To the office. Could Bala stop bringing his dog to the office? Could Bala stop bringing his dog to the office? Again, could Bala stop bringing his dog to the office? நான் காப்பி குடிப்பதை நிறுத்த வேண்டும். ஒரு கட்டாயமான செயலாக அமைகிறது. டாக்டர் அட்வைஸ் பண்ணி இருக்கலாம், இல்ல நானே எனக்கு தீர்மானம் எடுத்துக்கொண்டதாக கூட இருக்கலாம். I should stop drinking coffee. I should stop drinking coffee. எல்லாரும் மறுமுறை எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லணும். I should stop drinking coffee. Now, this is the time for you to check your understanding. உங்களுக்கு எவ்வளவு விளங்கி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நான் சிறு வயதாய் இருந்த போது, when I was a child, நான் சிறு வயதாய் இருந்த போது புகைப்பிடிப்பதை நிறுத்தினேன். அவள் நேற்றிரவு 8 மணிக்கு வேலையை நிறுத்தினாள். வேலை செய்யற என்ற அந்த செயலை நிறுத்தி கொண்டாள். அவர்கள் விளையாடுவதை நிறுத்தலையா? வினா. Please comment your answers. விடைகள் சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படி எந்த வித சந்தேகமும் வேண்டாம். Please comment your answers. உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. I'm ready to answer your comments. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.